படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். காளி வெங்கட் ரீசெண்ட் மந்தில் நடித்த மூவி ஹவுஸ்மேட்ஸ் அண்டு மெட்ராஸ் மேட்னி. இவர் நடித்தாலே படம் தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டெட் பாடியாக நடித்து நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் நடிப்பு இந்த படத்துக்கு பலம் சேர்க்குது. அர்ஜுன் தாஸ் சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் கிளைமேக்ஸ் போர்ஷன் முன்னாடி சாமி வந்த மாதிரி நடிப்பார். அதுலேயும் கைதி டைலாக் சொன்னது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் பாலசரவணன் வராரு. அவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக அவர் முயற்சி பண்ணுற சீனு நல்லா காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் நாசர் இந்த படத்தில் அரசியல்வாதியாக வராரு. வில்லனிசம் காட்டுறாரு. அது பெரிய இம்பேக்ட் இல்லை இந்த படத்தில். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பாலசரவணன், சிங்கம்புலி, நாசர், பூவையார், சில்வஸ்டன் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பூவையாருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணமான சில்வஸ்டன் வருந்துற சீனும் பூவையாரோடைய சில்வஸ்டன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற சீனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ராஜ்குமார், எடிட்டர் பிரசன்னா, மியூசிக் டைரக்டர் டி இமான் அவங்க பங்குக்கு ரொம்ப நல்லாவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் பிளாக் முன்னாடி கோயில் பூசாரி 15 to 25 மினிட்ஸ் டைலாக் பேசுவார். அது ஸ்பிரிச்சுவலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் எங்கேஜிங்காகவே இருந்தது. அதுக்கு நடுவில் படம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆவரேஜ் ஆச்சா முடியுது இந்த பாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.